வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான 3 இந்தியன் கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தரமான படங்கள் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான ஸ்டேட் விசஸ் மால்டி மாஸ்கே அப்படிங்கிற கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். அப்படி இல்லைனா கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே லாயரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஒரு பையன் வரான். அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அக்காவை செய்யாத ஒரு கொலைப்பழி அவங்க மேலே போட்டு அக்காவை வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க, அவங்கள நீங்க தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய பெயர் மால்டி மாஸ்கே. அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அந்த பொண்ணு ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த வீட்டு ஓனரம்மா கத்தியால் உடம்பு ஃபுல்லாக குத்தப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கிரைம் ஸ்பாட்டில் மால்டி மாஸ்கே அப்படிங்கிற அந்த பொண்ணு கையில் கத்தியோடு இருக்காங்க, அதிர்ச்சியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்த போலீஸ் அந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் எப்படி இங்கே வந்தேனே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த பொண்ணு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கான காரணம் கத்தியில அந்த பெண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டில் நிறைய இடங்கள்லயும் அந்த பெண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் அதிகமா இருக்கு. இப்போ இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக லாயரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, உண்மையாவே அந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோயின் இந்த கேஸை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். உண்மை சம்பவம் அப்படிங்கும்போது கமர்ஷியலான எந்த ஒரு விஷயமும் இந்த படத்துல இருக்காது. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த இடத்துலயுமே துளி கூட போர் அடிக்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க, நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவில வரக்கூடிய அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் எல்லாம் நல்லா சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. இந்த மூவில பாத்தீங்கன்னா 2 லாயர்ஸ் வருவாங்க. ஒன்னு நம்ம ஹீரோயின், இன்னொன்னு ஆப்போசிட் லாயரா வரக்கூடிய அந்த நபர். இந்த 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா G5ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு சில அடல் காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது 2018 வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான குல்டோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. படத்துடைய ஹீரோ ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருடைய சீனியர்ஸ் வந்து நம்ம ஹீரோவை ரேகிங் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறத செய்ய, அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் எல்லாருக்குமே நீ புதுசாக வந்திருக்க படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ டைரெக்டாக அவருடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இந்த டிக்கெட் புக்கிங் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதையே ஹேக் பண்ணி எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த விஷயம் காலேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம ஹீரோ பயங்கர ஒரு டேலண்டான நபர் அந்த அளவுக்கு. இப்போ நம்ம ஹீரோ காலேஜ்லாம் படிச்சு முடிச்சிடுறாரு. ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் கையில் காசு இல்லை. ஏன்னா அவருக்குன்னு அம்மா அப்பா யாரும் கிடையாது, காசு கொடுத்து உதவுறதுக்கு யாருமே இல்லை. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்ட் டைமில் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா ஒரு சென்டர், அதில் போய் நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அதே சென்டருக்கு புதுசாக வரக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கு பழக்கமாகுது. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல நிம்மதியா போயிட்டு இருக்கக்கூடிய இவங்க லைஃப்ல ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய லைஃப்ல நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா பட்ட முதல் விஷயம் படத்துடைய செகண்ட் ஹாஃப் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கதைகளும் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நார்மலான ஒரு லவ் ட்ராமா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கதை அப்படியே சேஞ்ச் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு தரமான படம் தான். இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன குஜராத்தி படமான ராங் சைட் ராஜு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய பெயர் ராஜு. அவர் வந்து ஒரு கார் டிரைவராக இருக்கார். யாருக்கிட்ட கார் டிரைவராக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பையன்கிட்ட பர்சனல் கார் டிரைவராக இருக்கார். இப்போ இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே ஒரு ரோட்டில் 2 போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு ஸ்கூட்டரை நிறுத்தி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணிமிக்கிற நேரத்தில் அங்கே வந்த ஒரு காரு இவங்க 3 பேர்த்து மேலேயும் மோதுது. அதில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த டைமில் நம்ம ஹீரோ அதே இடத்துல ஸ்கூட்டரில் வந்திருப்பார், அங்கே தான் இருந்திருப்பார். இப்போ இந்த கிரைம் நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த கார் அங்கே இல்லை. அது எந்த வண்டி அப்படிங்கிறதையும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதே இடத்துல நம்ம ஹீரோ வந்தார் இல்லையா ஒரு ஸ்கூட்டரில், அந்த ஸ்கூட்டர் மட்டும் இருந்திருக்கும். இப்போ இந்த ஸ்கூட்டருடைய ஓனர் யார் அப்படின்னு தேடும்போது நம்ம ஹீரோவை போலீஸ் இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவாக பட்ட முதல் விஷயம் படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டெல்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃபை நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக கமர்ஷியலான சில விஷயங்கள் வச்சு ஒரு நார்மலான ஒரு படம் மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு தரமான படம் தான். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.